தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலன்றாங்க. ஆனால் உண்மையான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ். அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டருக்கு 300 பேர் போகணும்னா 1000 பேர் போய் குவிஞ்சிருக்காங்க. ஏன்னா கல்வி அப்படின்றது வந்து ஒரு அடுத்த தலைமுறையினுடைய அடையாளம். இந்த 5 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்த 50 வருடங்களுக்கும் அடுத்த 500 வருடங்களுக்குமே கூட இதுதான் வந்து ஒரு அடித்தளம். ஸோ அதனால் கல்வியாளர் பிரிவுக்கு 10x ஃபண்டு வழங்கும்படியாக நாங்கள் கேட்டிருக்கோம். குழந்தை வந்து பாரதியாரோட பாடலை பாடும்போது அம்மா திருக்குறள் சொல்றியான்னு கேட்குறாரு. கணிசம் அந்த குழந்தை போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாவது பாரதியாரோட பாட்டுன்னு கூட அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலைமையில இப்போ இருக்காங்க. பாரதியாருக்கு 46 மொழிகள் தெரியலையா அந்த காலத்திலேயே? அவருக்கு 38 மொழிகள் தெரியும், 8 ஃபாரின் லாங்குவேஜஸ் தெரியும். விவசாயம் தான் ஒரு பேக் போன்னு சொல்றோமோ அதை மாதிரி கல்வி அப்படின்றது தான் வந்து ஒரு நாட்டினுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கல்விக்காக செய்கிற ஒவ்வொரு ரூபாயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, செலவுகள் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வைப்பு நிதி நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட நகைக்கு தள்ளுபடி பண்றோம்னு சொல்லும்பொழுது கல்வியாளர்களுக்காக கல்விக்காக நம்ம வந்து ரத்து பண்ணும்பொழுது, இன்னைக்கு நீங்க சேனல் எடுத்து கவர்மெண்ட் பள்ளிகள்னு போட்டீங்கனாலே கவர்மெண்ட் வகுப்பறையிலேயே உட்கார்ந்து குழந்தைங்க வந்து இந்த விடியல் அரசால வந்த வினை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணி அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. இந்த டெட் எக்ஸாம் எதுக்காக, இந்த என்இடி எக்ஸாம்ஸ் எல்லாமே பண்ணணும், நெட்டு ஸ்லெட்டு இப்படி இவ்வளோ எக்ஸாம்ஸ் எதுக்கு வைக்கணும்? அவங்களோட தரத்தை அப்போ கட்டுப்படுத்தி அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு தானே திறமையை. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு உருவாக்கின ஒரு நல்ல ஒரு அடோல்சன்ஸ் திட்டத்தை நம்ம உருவாக்கணும்னா கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு குரூப் தேர்வு வந்துட்டு நடத்த முடியாமல் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசு. இதனால பல்வேறு இடங்கள்ல நேற்று போராட்டம்ன்றது நடந்துச்சு, பார்க்க முடியுது. என்ன காரணம் மேடம் திடீர்னு ஒத்திவைக்க? அதாவது முறையான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டம் இல்லாததுதான் இதுக்கு காரணம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலன்றாங்க. ஆனால் உண்மையான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ். அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டருக்கு 300 பேர் போகணும்னா 1000 பேர் போய் குவிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த முறையான அலோகேஷன், ஆல் டிக்கெட்டு, அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வழங்கப்படலை. அதனால இப்போ வந்து அதை மாற்றி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதுனா ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கே ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அடுத்து 15 நாளைக்கு ஒரு தடவை வைக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த லெவல், எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ல வந்து இருக்காங்க. இல்லை மேடம், இப்போ தேர்வாணையத்தில் மிஸ்டேக், ஆளில் வந்துட்டு கண்காணிப்புலாம் இங்கே மிஸ்டேக் நடந்திருக்கா மேடம்? திட்டம் சரியா போடலைங்க. திட்டம் கரெக்டாக திட்டமிட்டு பண்ணாங்கன்னா எத்தனை போர்டு எக்ஸாம்ஸ் நடக்குது, எவ்வளோ நடக்குது, இத்தனை வருஷமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த தடவை வந்து அவங்க குறிப்பாக தேர்தலில் ரொம்ப மும்முரமான வேலைகளை காமிச்சிக்கிட்டு இதில் வந்து பின்தங்கி இருக்காங்க இந்த தடவை. எழுதக்கூடிய தேர்வாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருப்பாங்க, அந்த உழைப்புன்றது போயிருக்கும் இல்லையா? இப்போ வந்துட்டு ஒரு வருத்தம் கூட தமிழக அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கலையே, என்ன காரணமா? இல்லை, ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணும்போது அந்த டைப் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes தான் தருவாங்க. அந்த ஒரு 10 பேஜ் 20 பேஜ் அவங்க எவ்வளோ எழுதியிருந்தாலும் அந்த பேஜ் எல்லாம் கோத்து அவங்க சப்மிட் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கு வந்து அந்த 5 minutes. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நாங்கள் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய குழந்தைங்க எல்லாமே பேஜஸ் எழுதியிருந்தாலும் அந்த பேஜ் நம்பர் கரெக்டாக வச்சு அதை கோத்து அதை சப்மிட் பண்ற டைம்ல அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வரும்போது அந்த குழந்தைங்க வந்து ஒரு சூசைட் பண்ணிக்க போற அளவுக்கு கூட போயிருக்காங்க நிறைய குழந்தைங்க. ஸோ நாங்கள் அவங்களெல்லாம் கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாணவர்களையும் அந்த குரூப் 2 எக்ஸாம்ஸை எழுத விடாம எப்படி ஒரு சிரமத்துக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்றது அவங்களோட அலட்சிய போக்க குறிப்பா காமிக்குது. திமுகல மூத்த அமைச்சராக கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் வந்துட்டு, அதாவது அமைச்சரவையில் சீனியர் பர்சன் அப்படின்ற போது ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கும்போது அவரே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி என்ன நிகழ்வு நடந்துச்சு தெரியல அப்படின்னு வந்துட்டு ஒரு பதில் கொடுக்குறாரு பொது வெளியில வந்துட்டு. எப்படி பாக்குறது மேடம் இதெல்லாம்? அதுதாங்க, அதாவது எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து மேலோட்டமா தான் பாக்குறாங்க. அங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கோடி கோடியா அலாட்மெண்ட் நடந்திருக்கு. பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெருக்கோடி தான் மிஞ்சிருக்கு, வேற எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி போக்கில் தான் அவங்களுடைய அரசியலே நடந்துட்டு இருக்கு.
அதுதான் வந்து இது அவங்களுடைய மெத்தனமான போக்கு, அலட்சியமான போக்கை தான் வந்து இது காட்டுது. இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல பாஜக சார்பாக நீங்க கல்வியாளராக இருக்கீங்க, உங்களுடைய பிரிவுல இருந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதி வந்து கொடுத்திருக்கீங்க. என்ன மாதிரியான வாக்குறுதியை எதிர்பார்க்கலாம் மேடம், அது குறிப்பா கல்வி சம்பந்தமாக? அதாவது நாங்க வந்து இப்போ மாநில செயலாளரா இருக்கேன் பாஜகல. ஒவ்வொரு விங்கு அணி பிரிவுகள்ல இருந்துமே வந்து நாங்க எல்லாருமே சப்மிட் பண்ணியிருக்கோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் செல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரணும். ஏன்னா கல்வி அப்படின்றது வந்து ஒரு அடுத்த தலைமுறையினுடைய அடையாளம். இந்த 5 வருஷத்துக்கு மட்டும் இல்ல, அடுத்த 50 வருடங்களுக்கும் அடுத்த 500 வருடங்களுக்குமே கூட இதுதான் வந்து ஒரு அடித்தளம். ஸோ அதனால கல்வியாளர் பிரிவுக்கு 10x ஃபண்டு வழங்கும்படியாக நாங்க கேட்டிருக்கோம். ஏன்னா அப்பதான் வந்து கல்வியினோட தரத்தை மேம்படுத்த முடியும். குறிப்பா இப்போ இந்த ஆஃப்டர் கோவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து இவங்க உடனே டிஎம்கே கட்சிகள் வந்ததுனால கல்வியினோட தரம் வந்து ரொம்பவும் தாறுமாறா குறைஞ்சிருக்கு. அதாவது கல்வி அமைச்சரே வந்து பாரதியார் ஒரு குழந்தை வந்து பாரதியாரோட பாடலை பாடும்போது அம்மா திருக்குறள் சொல்றியான்னு கேட்கிறாரு. கணிசம் அந்த குழந்தை போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாவது பாரதியாரோட பாட்டுன்னு கூட அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலைமையில இப்போ இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்து அவங்க வந்து மற்ற பிள்ளைகளுக்கும் பள்ளிகளுக்கும் கல்விகளுக்கும் எப்படி ஒரு ரோல் மாடலா இருக்க முடியும்? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ்ல வந்து பிள்ளைங்க ரொம்ப ஆன்லைன் கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆடி ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்வியினோட தரம் முழுக்க முழுக்க குறையும். குறிப்பா வந்து இவங்க என்இபியை நாங்க எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்இபின்றது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற அனைத்து பள்ளியில கல்லூரிகள்ல வேலை பண்ற கல்வியாளர்கள் தங்களுடைய அனுபவத்தை முன்னிறுத்தி சொல்லப்பட்டதுதான் இந்த என்இபி. நானே ஒரு 100க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்திருக்கேன். நான் ஒரு 675 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். எல்லாமே இன்னோவேட்டிவா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை எல்லாத்தையுமே வந்து நாங்க அதுல இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கல்வியாளர் எப்படி நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்திருந்தா கூட என் ஸ்டூடெண்ட் 100க்கு 100 எடுக்கணும்னு தான் நினைக்க முடியும். இல்ல நானே 60 மார்க் எடுத்தேன், என் ஸ்டூடெண்ட் என்னை விட 50 மார்க் கம்மியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட கல்வியாளர்களுடைய தரத்தை வந்து உயர்த்தி அவங்களுடைய எண்ணங்கள் இன்னோவேட்டிவா அவங்க என்னெல்லாம் பண்ணணுன்றது எல்லாமே என்இபியில் இருக்கு. இதுல வந்து பெற்றோர்களுக்கு கூட இருக்கு. மழலையர் பள்ளிகள், கேட்டுவல் பள்ளிகள் மற்றும் காலேஜ் ஹையர் படிப்பு மேல் படிப்புக்கு போறவங்க, அதுக்கப்புறமா ஆசிரியர்களுடைய தரத்தை எப்படி உயர்த்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இப்போ மழலையர் பள்ளி கேஜில படிக்கிற பேரண்ட்ஸோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து நமக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைகளுடைய பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அடுத்து காலேஜுக்கு சேர்க்கணும் அப்படின்னும் பொழுது பேரண்ட்ஸ்க்கு ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கேப் இருக்கும். அதை எப்படி ஃபில்அப் பண்ண போறாங்க, எப்படி கோப்பப் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். இதுல பேரண்ட்ஸுக்குமே கூட ஒரு கரிக்குலமும் ஒரு ட்ரைனிங் செஷனும் இருக்குன்னும் போது அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து கல்வியினோட தரத்தை உயர்த்துறதுக்காக பாடுபடுறாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுல என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து எஸ்இபின்னு ஒரு பாலிசியா மாத்திருக்காங்க. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு கான்செப்ட் டெஃபினிஷன் ஃபார்முலா எல்லாமே ஒண்ணுதாங்க. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இப்ப நம்ம ஃபார்முலாவை மாத்த போறது கிடையாது, ஏபிசிடியை மாத்த போறது கிடையாது, 1 2 3 மாத்த போறது கிடையாது. வே ஆஃப் பிரசன்டேஷன் தான். இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் போறோம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல அதே இட்லி தான் கொடுக்க போறாங்க. நம்ம இங்க அம்மா உணவகத்துல போய் நீங்க சாப்பிட்டீங்கனாலும் அதே இட்லி தான் இருக்க போகுது. இதோட இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். வே ஆஃப் பிரசன்டேஷன்ன்றது தான் வேறுபடுது. அதாவது கல்வியாளர்கள் எப்படி அவங்க வகுப்பறையில குழந்தைகளுக்கு சொல்லித்தர போறாங்களோ அதை புதுமைப்படுத்தி அதை ஒரு இன்னோவேட்டிவா ஆக்டிவிட்டியா பேஸ்டா கொண்டு வர்றது தான் சிசி கரிக்குலம் இல்ல என்இபி கரிக்குலம்ல இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து முழுக்க இவங்க வந்து மொத்தத்தையும் மாத்திருக்க முடியாது. அதே தான் போட்டிருக்காங்க. ஆனா இவங்களோட பேரை போடணுன்றதுக்காகவே இதை உருவாக்கி இருக்காங்க. இதனால குழந்தைகளுக்கும் ஆகட்டும் பெற்றோர்களுக்கும் ஆகட்டும் மற்ற மாணவர்களுக்குமே கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஹாலிடே மெத்தட் கூட சொல்லலாம் நீங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் எஜுகேஷனோடது வந்து ஏப்ரல் முடியும். மற்ற எல்லா மாநிலங்களையுமே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு தட்பவெப்ப நிலை மிகுந்த ஒரு நாடு. இப்ப நீங்க பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்லே வந்து அவங்க எல்லாம் ஆஃப் டே விட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஆனா நம்ம வந்து இன்னமும் கூட ஏப்ரல்ல ஃபுல்லா எண்டு வரைக்கும் நம்ம வைக்கிறோம்.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். அதே மாதிரி சிபிஎஸ்சியோட அலைன் ஆகணும் அப்படின்னும் போது சிபிஎஸ்சி வந்து மார்ச்சே எண்டு பண்ணிடுறாங்க. ஏப்ரல் மாசத்துல இருந்து புது வகுப்புகள் புது கிளாஸஸ் தொடங்குது. அந்த ஒரு மாதமுமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு செட்டில் டவுன் ஆகிற ஒரு பீரியட் மாதிரி அந்த ஏப்ரலில் வச்சுருக்காங்க. ஸோ ஜூன்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதையும் கூட இவங்க வந்து ஏற்றுக்காம ஒரு பேரண்ட் இப்போ வந்து நான் எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு குழந்தை ஸ்டேட் போர்டில் படிக்குது, ஒரு குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்குதுன்னும் போது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் ரொம்பவுமே வந்து நிர்பந்தத்தை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசிக்கிட்டையும் நிறைய முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த கல்வி தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுவாக பேசப்படுறது NEP இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா NEP இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே மொத்த கல்வியினோட தரம் மட்டும் இல்லை, கல்வி பள்ளி கல்லூரிகளுடைய தரங்களும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய இதுல இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. ஏன் பாரதியாருக்கு 46 மொழிகள் தெரியலையா? அந்த காலத்திலேயே அவருக்கு 38 மொழிகள் தெரியும், 8 ஃபாரின் லாங்குவேஜஸ் தெரியும். அந்த காலத்துல கூகுள் எல்லாம் இல்லாத பொழுது எனக்கும் 13 மொழிகள் தெரியும். நான் வந்து சித்திரகானா டிவி சேனலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து டிவியை பாக்குறாங்களா இல்லையா தெரியல. திக்ஷான்னு ஒரு சேனல் இருக்கு. ஒரு வகுப்புகளுக்குமே ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ஸ் யாரும் குழந்தைங்க பார்க்கறது இல்லை. ஆன்லைன் வகுப்புகள்ல அவங்க அது ஈடுபாடு செலுத்துறது இல்லை. வீடியோ கேம்ஸ்ல ரொம்பவும் இருக்காங்க. ஸோ இதனால குழந்தைகளுக்கு வந்து இந்த வீடியோ கேம்ஸுக்கான டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஒரு இடத்துலையும் ஏற்படுத்தணும்னு நாங்கள் ஒரு வலுக்கட்டாயமாக கேட்டிருக்கோம். மும்மொழி கொள்கை கண்டிப்பாக வேணும். அதில் ஒரு ஃபாரின் லாங்குவேஜும் வேணும். இப்போ நீங்கள் அண்டை மாநிலமால நம்ம ஆந்திரா தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நான் அங்கேயும் எஜுகேஷன் டைரக்டராக இருந்திருக்கேன். அப்போ வந்து அங்கே வந்து 8th 9th 10th கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா காம்போசிட் தெலுங்குன்னு ஒன்று இருக்கும். அதில் கட்டாயமாக ஏஷியன் லாங்குவேஜ்னு சொல்கிற அந்த சான்ஸ்கிரிட் கண்டிப்பாக இருக்கும். அவங்க தெலுங்குக்கு 60 மார்க்கும் சான்ஸ்கிரிட்க்கு ஒரு 40 மார்க்கும் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. அங்கே எந்த பெற்றோர்களும் ஏன் என் குழந்தை சான்ஸ்கிரிட் படிக்கணும் அப்படின்னு கேட்கறது இல்லை. ஏன்னா ஒரு மொழியை கற்றுக்கிறது வந்து ஒரு அறிவுத்திறனை வளர்க்குறது. இன்னைக்கு ஹிந்தியை வந்து அன்னைக்கு விட்டு தவற விட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு நான் ஏன் கத்துக்கல, அதனால எனக்கு அந்த வாய்ப்புகள் போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்புறத கேட்டிருப்பீங்க. அது மாதிரி எப்படி ஹிந்தி பிரச்சார சபா இருக்கோ அதே போல தமிழை வளர்க்கறதுக்காக, ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் கிட்டத்தட்ட 40% மக்கள் வந்து எல்லாரும் அப்ராட்ல தான் இருக்காங்க, வேற வேற நாடுகள்ல இருக்காங்க, மலேசியா, துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் இப்படி. ஸோ அவங்களுடைய மொழி திறமையை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உண்மையாவே தமிழ் பற்று அதிகமா இருக்குன்னா நம்ம ஏன் தமிழ் பிரச்சார சபாக்களை வைக்கக்கூடாது? எல்லா இடத்துலையுமே தமிழை வளர்க்கலாம் இல்லையா? நம்ம மற்ற மொழியை வளர்க்கக்கூடாதுன்னு கிடையாது. அதை வந்து தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அதனால நாங்கள் இதை கூட ஒரு பாயிண்டாக மேனிஃபெஸ்டோவில் எழுதியிருக்கோம் தேர்தல் அறிக்கையில். ஓகே, அதிமுக ஆட்சி அமைந்ததுமே நவோதய பள்ளிகள் வந்துட்டு திறக்கப்படுமா? அதற்கான வாய்ப்புன்றது இருக்கா? கட்டாயமாக இருக்குங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்தந்த மாவட்டங்களில் இந்தந்த இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சுட்டாங்க அவங்க. ஆனால் இந்த இடம் தான் இந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் வந்து நமக்கு அலோகேட் பண்ணாமலே இருக்காங்க. ஏன்னா ஆர்டியோடைய முழு தொகையும் கூட 2 வருஷமா இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அதுக்காக நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இதெல்லாமே பண்ணிட்டோம். அப்பயும் கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க வந்து அந்த 2 வருஷத்துக்கான தொகையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டாங்க, மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா இவங்க இன்னும் பள்ளிகளுக்கு கொடுக்கல. அதனால பல பெற்றோர்கள், பல பள்ளிகள், பல கல்லூரிகள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விடுவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்களே தவிர 1 வருஷத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பாதி பள்ளிகளுக்கும் மேலே கொடுக்கவே இல்லை அவங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தனமான போக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. தமிழகத்துல ஏற்கனவே கடன் சுமை வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்ப தேர்தல் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதிமுக வந்துட்டு பாத்தீங்கன்னா வாக்குறுதி வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு வாக்குறுதி மாணவர்களுக்கு வந்துட்டு பயன்பெறும் வகையில வந்துட்டு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்துட்டு மாநிலம் வந்துட்டு கடன்ல இருந்தாலும் இப்போ அந்த ஒரு அறிவிப்பு எப்படி மேம் பாக்குறது? அதாவது ஒரு நாட்டினுடைய வளம் வந்து எப்படி விவசாயம் தான் ஒரு பேக் போன்னு சொல்றோமோ அத மாதிரி கல்வி அப்படின்றது தான் வந்து ஒரு நாட்டினுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கல்விக்காக செய்யற ஒவ்வொரு ரூபாயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, செலவுகள் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வைப்பு நிதி நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட நகைக்கு தள்ளுபடி பண்றோம்னு சொல்லும் பொழுது கல்வியாளர்களுக்காக கல்விக்காக
நம்ம வந்து ரத்து பண்ணும் பொழுது அங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்ராடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளாகட்டும் யாரா இருந்தாலுமே அந்த ஃபீஸை ஓவர்டேக் பண்ணி அங்க போய் படிக்கணுன்றதுக்காக தான் வர்றாங்களே. ஆனா அதுக்கு ஈக்குவலா நம்மளுடைய நாட்டிலேயே, நம்ம இந்திய நாட்டிலேயே தரமான கல்விகள் இருக்கு. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிஓபிஎஸ்சின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சி தெரியும், இல்ல ஐபி கரிக்குலம் இன்டர்நேஷனல் பேக்லெட் கரிக்குலம் தெரியும். இப்போ இந்த எல்லா கரிக்குலமுமே வந்து பாத்தீங்கன்னா சிஓபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் போர்டு எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன்ல தான் இருக்கு. அதுல வந்து எல்லா நாட்டு கல்வி முறைகளுமே வந்து அவங்க இதுல அங்கீகாரம் பெற்று இந்த கவுன்சிலின் மூலியமாக தான் நடக்குது. சிபிஎஸ்சியும் இதுல ஒரு பங்கு, என்ஐஓஎஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஓப்பன் ஸ்கூலிங்கும் இதுல ஒரு பங்கு. ஸோ இவங்க வந்து இப்போ நம்ம வந்து இந்த கல்வி கடனை ரத்து பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைகள் வந்து அவங்க இந்தியாவுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி கிரீமி லேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ராடுக்கு போயிடுறாங்க. ஸோ எதுக்காக போறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் அதிகமாக சம்பாரிச்சு இந்த கடனெல்லாம் அடைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் போறாங்களே. ஸோ அவங்கள நம்ம ரீட்டைன் பண்ணி நம்மளுடைய இந்தியாவினுடைய வளத்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமா கல்வி கடனை ரத்து பண்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நாங்களும் அதை வலியுறுத்தி இருக்கோம். அது மேற்கொண்டு அவங்க எப்படி எத்தனை கோடிகள் எந்தெந்த குழந்தைகளுக்கு பண்ண முடியும், எந்த லெவலுக்கு யூஜியா பிஜியா அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கு மேலதான் யோசிக்குவாங்க. இப்போ இந்த அடல்ட் எஜுகேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன பயன் இருக்கு மேடம்? அதாவது ஒழுங்கா வந்துட்டு நடந்துட்டு அந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடோல்சன்ஸ் எஜுகேஷன்ன்றது ரொம்ப முக்கியமா தர வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாரா இருந்தாலுமே வந்து இப்போ டிவி சேனல் எடுத்தாலே பாலியல் வன்கொடுமை, அந்த மாதிரி அபியூஸ் பண்ற விஷயங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. நமக்கு என்னைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து நமக்கு மிக அருகாமையிலேயே நம்ம பசங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள்லயே நடக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க சேனல் எடுத்து கவர்மெண்ட் பள்ளிகள்னு போட்டீங்கனாலே கவர்மெண்ட் வகுப்பறையிலேயே உட்கார்ந்து குழந்தைங்க வந்து இந்த விடியல் அரசால வந்த வினை பாத்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணி அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து வைரலா ரொம்ப வேகமா பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு அடோல்சன்ஸ் எஜுகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது பருவநிலையை அடையிற அந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய சில பிரச்சனைகளும் இருக்கும். அதாவது ஆசிரியர்கள் கிட்ட இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியில் அவங்க வேன்லேயோ ஜீப்லேயோ பஸ்லேயோ வரும்போது மற்ற பிரிவினருடைய மன உளைச்சலை கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை அணுகுமுறை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த அடோல்சன்ஸ் எஜுகேஷனுடைய முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இதில் எல்லாமே வந்து பெற்றோர்களும் தர முடியாது அவங்களுக்கு அறிவுரை. ஏன்னா இந்த காலத்தில் அறிவுரை சொல்றது பசங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆசிரியர்களும் வந்து தன்னுடைய பாடங்களை வந்து ஃபில் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இதுக்கான விஷயங்களை நம்ம எப்படி எடுக்கணும்ன்றது தெரியறது இல்லை. ஒரு பள்ளிகளிலுமே இந்த அடோல்சன்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பா இருக்கணும். நம்ம தமிழக அரசும் வந்து டிஎம்கே இது மாதிரி ஒரு பண்ணாங்க. ஆனா அதுல கல்வியாளர்களே இல்லைன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வந்து கோயில்கள்ல புரோகிதர்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் இல்லாம தமிழ் மூலியமா சொல்லலாம்னு சொல்லி எந்த வேதமும் படிக்காதவங்களை வந்து புரோகிதரா ஆகலாம்னு சொன்னாங்களோ அதை மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த அடோல்சன்ஸ் எஜுகேஷனுக்காக இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில நடக்கிற நிறைய ட்ரைனர்ஸை பள்ளிகள் கல்லூரிகள்ல இது வரைக்கும் அவங்க வந்து பாடமே எடுக்காதவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது எதுக்காக இந்த டெட் எக்ஸாம், எதுக்காக இந்த என்இடி எக்ஸாம்ஸ் எல்லாமே பண்ணணும், நெட்டு ஸ்லெட்டு இப்படி இவ்வளோ எக்ஸாம்ஸ் எதுக்கு வைக்கணும்? அவங்களோட தரத்தை அப்போ கட்டுப்படுத்தி அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு தானே திறமையை. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு உருவாக்கின ஒரு நல்ல ஒரு அடோல்சன்ஸ் திட்டத்தை நம்ம உருவாக்கணும்னா கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு இந்த அடோல்சன்ஸ் பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முன்மாதிரியா இருப்பாங்க. அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ அப்ராட்ல எஜுகேஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ஸே நம்ம ட்ரெயினோ தவற விட்டுட்டோம் அப்படின்னா கூட ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவோம், லைஃப் ஸ்கில்லுக்கு தேவையான விஷயங்கள். அப்ப அடுத்து வந்து என்ன உட்காந்து அழறதோ இல்ல அந்த ட்ரெயினை கத்துறதோ கிடையாது. அடுத்து அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து மேற்கொள்ளலாம்ன்ற ஒரு கருத்து இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த அடோல்சன்ஸ் எஜுகேஷன் இது எல்லாமே ஒரு பார்ட். இப்போ லயன்ஸ் கிளப்ல பாத்தீங்கன்னா லயன்ஸ் குவெஸ்டனே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. 1 வருடங்களுக்கு செயல்படுகின்ற ஒரு லயன்ஸ் கிளப் ஆகட்டும் இல்லை ரோட்டரி ஆகட்டும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் தினமும் 365 நாளும் ஒரு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டே தான் வர்றாங்க. அப்போ 5 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படலாம், அது இன்னமும் கூட கேள்விக்குறியாவே தான் இருக்கு தமிழகத்துல.